அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா எல்லோருமே சிறு வயதிலிருந்து அந்த ஒரு விஷயத்தை தொட்டு தான் நம்மளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இந்த கல்வியை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச இருக்கேன். ஸோ பொதுவாகவே இந்த கல்வி இன்றைக்கி எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எப்படி மாறி இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். நீ இந்த ஒரு படிப்பை படி, நீ அப்ராடில் செட்டில் ஆயிடலாம். ஸோ இந்த ஒரு படிப்பை படி, நீ ஒரு நல்ல சேலரியில் போய் நீ உட்காந்துடலாம். இந்த படிப்பை நீ படித்த அப்படின்னா உனக்கு வேறு லெவலில் இன்கம் இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் சேலரியே இவ்வளோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ டாக்டருக்கு நீ படி, நிறைய பேர்கிட்ட இருந்து அதிகமாக காசு வாங்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நீ ஒரு கிளினிக் போட்டினா கூட சூப்பராக உனக்கு வருமானம் வந்துடும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமா, நீ இன்ஜினியரிங் படிச்சுனா இந்த மாதிரியான விஷயங்களில் நீ சம்பாதிக்கலாம் இப்படின்னு சொல்லி எல்லாமே பொருள் சார்ந்து தான் அந்த கல்வியை இன்றைக்கி மாற்றிட்டாங்க. நம்ம பார்க்கக்கூடிய நிலையும் அப்படி தான் மாறிப்போச்சு. இல்லைன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா நம்மளோட பசங்களுக்கு என்ன டீச் பண்ணுறோம் அப்படின்னா, வெறும் அந்த கல்வி பொருள் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்குது. பொருளாதாரத்தில் நான் எப்படி மேலே வரணும், இந்த கல்வியை படிச்சுன்னா இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து கற்பிக்கப்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது இதையும் தாண்டி லஞ்சம் கொடுத்து உள்ளே போகிறான். ஒரு சீட்டு வேணும் அப்படின்னாலே அந்த சீட்டுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்து உள்ளே போகும்போது, அந்த கல்வியை படிச்சுட்டு யாராவது ஒருத்தர் சேவைன்ற ஒரு அந்த மனப்பான்மையில் போகிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன், ஒரு 10 லட்ச ரூபா நான் வெளியே லஞ்சம் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த 10 லட்ச ரூபாயை அவன் எடுக்கிறதுக்கு அவன் இந்த நல் விஷயங்களை மறந்து, இந்த கல்வியை நான் எதற்காக கற்றனோ அந்த ஒரு விஷயத்தை மறந்து, இதனால் எனக்கு பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை நான் எப்படி அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இவன் பார்க்குறான். இதைத்தான் திருவள்ளுவர் அழகாக கடவுள் வாழ்த்தில் 2வது குறளாக 1330 குறளில் 2வது குறளாக இதை வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, கற்றதன லாய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கணும். என்னென்னா, ஒரு மனிதன் ஏன் படிக்கிறான், எதற்காக ஒரு மனிதனுக்கு கல்வி அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை மேல் கொண்டு வருவதற்கு இந்த கல்வி என்பது அவசியம். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்குள்ளே தங்கியிருக்குது. அந்த தங்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த கல்வி என்ன சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வரும். அப்போ இந்த சமுதாயத்தில் அவன் எப்படி வாழணும், அப்போ அந்த சமுதாயத்தில் இப்படி வாழும்போது எப்படி அதை இறைவனை அடையணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த கல்வியானது கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ அந்த காலத்தில் இருந்த குருகுல கல்வி எல்லாமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கற்றுக் கொடுத்தது. அப்போது திருவள்ளுவர் இதை அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, கற்றதனால் ஆய பயனன், அதனோட பயன் என்ன? நீ இறைவனை போய் சேரலை, இறைவன்கிட்ட நீ போய் சேரலை, இறைவனை பிடிக்கலை அப்படின்னா, இறைவனை தொழலை அப்படின்னா, நீ படிக்கிறதுனால என்ன பயன்? கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின், நீ தொழலை அப்படின்னா என்ன பயன்? அப்போ இந்த கல்வி இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு, அதாவது உங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபா பணம் சேர்க்கணும், இப்படின்ற மாதிரியான ஒரு கல்வியை நீங்கள் அமைக்கும்போது எப்படி இந்த இடத்துல அன்பு வளரும்? அப்போ உங்களுக்கு நீங்கள் வளரும் போதே என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கிளியராக உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். யார் எப்படி போனாலும் இப்போ பிரச்சனை இல்லை, நீ படி, நீ பணம் சம்பாதிக்கணும். அப்போ அதனால் நீ எந்த வகையில் இருந்தினாலும் தப்பு கிடையாது. இப்போ என்ன, உனக்கு நார்மலான டெலிவரி நடக்க போதா, பரவாயில்ல சிசேரியன் பண்ணு. இப்போ இது ஈஸியாக இந்த ஒரு டயட் பிளான்லேயே அதை சரி பண்ண முடியுமா? ஆனால் அதை பண்ணாத, சில விஷயங்களை பண்ணி அதிலிருந்து நீ காசு சம்பாதி. இந்த மாதிரியான விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக அவன் மைண்டு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா? அவனோட நோக்கம் சேவை செய்கிறதோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ அந்த அன்பின் ரீதியாக ஒரு விஷயமே இல்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பணம் சம்பாதிக்கணும், இப்படி பணம் சம்பாதிக்கணும், நான் பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, சுயநலத்தோடு இருந்துட்டீங்க அப்படின்னா வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அப்போ இந்த கல்வி எப்படி இருக்கணும்னு சொல்கிறாருன்றதை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். கல்வி என்னவாக மாறணும் அப்படின்னா, அறிவாக மாறணும். ஃபஸ்ட்டு கல்வி அறிவாக மாறணும். அந்த அறிவு ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அது வருதா அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணத்திற்காக மட்டும் இருக்குது. அப்போது இந்த ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல, கல்வி அறிவாக மாறி அந்த அறிவு ஒழுக்கமாக மாறி அந்த ஒழுக்கம் என்னவாக மாறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பாக மாற வேண்டும். இந்த இடத்துல தான் பெரிய ஒரு விஷயமே இருக்குது. அந்த ஒழுக்கம் என்னவாக மாறுது? அன்பாக மாறுது. இப்போ ஒருத்தன் படிக்கிறான், படித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையில் சேவை செய்யணுன்றதுக்காக வரான் அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல நான் பணம், எனக்கு இதனால ஒரு பணம் வரப்போகுது, இருந்தாலும் நான் இங்கே படித்ததற்கு உண்டான ஒரு வேல்யூ இருக்குல்ல, மற்றவங்களுக்கு நான் அதை கொண்டு போய் கொடுக்கணும்ல. அப்போ நான் கொடுக்கும்போது அன்பு இருந்தால்தான், அந்த ஒழுக்கத்திற்கே அந்த அன்பு இருந்தால்தான் சிறப்பே.
அப்போ ஒழுக்கம் வரும்போது அன்பு வரணும்ல. அப்போ அந்த அன்பு வரும்போது என்ன வரும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ம் தன்னோட நிலையிலிருந்து மத்தவனுக்கு என்ன வேணும்னு நீங்க செய்யும்போது, ஆட்டோமேட்டிக்கா அருள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். இறைவனோட சொத்து என்ன? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஏகப்பட்ட வீடியோல. அருள் தான். அப்போ அன்பு வரும்போது அருள் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அப்ப அந்த அன்பு அருளாக மாற வேண்டும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு வந்துச்சுன்னா, அருள் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ல. அப்ப அந்த அருள் எதுவாக மாறணும் அப்படின்னா, துறவாக மாறும். இத நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அன்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அருள் வந்துரும். ஏன்னா, நீங்க மத்த உயிர்களுக்கு நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுருவீங்க, இறைவனோட தொழில் என்னவோ, இறைவனோட வேலை என்னவோ, அத நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. சில இடங்களுக்கு போகும்போது கூட, ஜீவசமாதி போகும்போது கூட, "அவன் வேலையை நீ பார், உன் வேலையை அவன் பார்த்துக் கொள்வான்" அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும். என்னன்னா, அவனோட வேலை என்ன? எல்லா உயிர்களுக்கும் எல்லாமே சரிசமமாக போய் கிடைக்கக்கூடிய அளவுல எல்லாத்துக்கும் அருள் செய்றது தான் அவனோட ஒரு வேலை. அப்போ இந்த அன்பு நீங்க குடுக்கும்போது, மற்ற உயிர்களிடம் அன்பு கொடுக்கும்போது, என்ன ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா, நீங்க வந்து ஒரு டாக்டரா இருக்கீங்களா? அப்போ அந்த டாக்டரா இருக்கும்போது, அவனுக்கு சரியானது எதுவோ அத நீங்க வந்து கற்றுக் குடுக்கணும். நீங்க இத சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாகும். திரும்ப மாத்திரை எழுதுனா வந்து நம்மனால வந்து அதிகமா சம்பாரிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அருள் வராது. அப்ப அன்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உயிருக்கு அருள் வந்துரும். அப்ப அருள் எத குடுக்கும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி துறவை கொடுக்கும். அப்ப அந்த துறவு எதுக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னா, வீடு பேறுன்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கல்வியில ஆரம்பிச்சு, கடைசியில முக்தின்ற ஒரு நிலைக்குள்ள கொண்டு போகுது. அப்போ நான் வந்து இங்க படிக்கக்கூடிய கல்வி முக்திக்கா அப்படின்னா, ஆமா நீங்க இங்க வந்ததற்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கையில நான் வாழ்ந்துகிட்டும், இந்த பொருளை நான் சேர்த்துக்கிட்டும், கடைசியில நான் எதை போய் அடையணுமோ, நான் அதை போய் அடைஞ்சா தானே இந்த கல்விக்கான பயன் இருக்கு. அப்படி இல்லன்னா, இந்த கல்விய நீங்க கற்றதுல ஒரு பயனும் கிடையாது. நான் இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் தான் நான் எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இந்த கல்வியானது கடைசியில எங்க போகணும் அப்படின்னா, இறைவனிடம் போக வேண்டும். ஆனா, இன்னைக்கு அந்த கல்வியானது அப்படி போதா அப்படின்னா, ஒரு கேள்விக்குறி தான். ஸோ, இத மிக சூப்பரா வேற லெவல்ல திருவள்ளுவர் வந்து பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி அது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. அத இன்னும் அழகாக பரிமேலழகர் நம்மளுக்கு எடுத்துரைச்சிருக்கிறாரு. அந்த பரிமேலழகர்கிட்ட இருந்து எனக்கு இந்த விஷயங்களை பல விஷயங்களை கொடுத்தது என்னோட குரு இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள். ஸோ, அவர்கிட்ட இருந்த மாதிரியான சில ஹிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்ப இன்னைக்கு நான் எடுத்து குடுத்துட்டுருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட இந்த கல்வியில இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்னைக்கு கேள்விக்குறி தான். அட்லீஸ்ட் நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திக்க முடியும்? நான் இந்த அன்ப கொண்டு வர்றதுக்கும், இந்த அருளை கொண்டு வருவதற்கும், நான் என்ன மாரியான விஷயங்களை இங்க நான் கையில எடுக்கணுன்றத கொஞ்சம் நீங்க எடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு உங்கனால இந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும். மற்றவர்கள் எப்படி இருந்தாலும், நான் இந்த இடத்துல என்ன எப்படி இருக்க போறேன்? அப்படின்றத கிரியேட் பண்ணீங்கன்னா, உலகம் சமநிலை பெறும். ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம். குருவே சரணம். வணக்கம் திருமாறன் தம்பி. நேத்து நீங்க எடுத்த மைண்ட் செட் கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு தம்பி எங்களுக்கு. உங்களுடைய கிளாஸ் எல்லாமே நாங்க அட்டெண்ட் பண்ணிட்டு வரோம் தம்பி. ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்துமே எங்களுக்கு ஒரு புரிதல், ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைச்சிருக்குப்பா. அதே மாதிரி தான் நேத்து நீங்க எடுத்த கிளாஸ் வந்து மைண்ட் செட் கிளாஸ்ல வந்து ஒரு மனசை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம், புரிதலும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தம்பி. நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போதெல்லாம் அதை எப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணி அந்த நெகட்டிவ் தாட்ஸை மாத்தணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனைக்குள்ள இல்லாம வெளியே வந்து அந்த பிரச்சனையை பார்த்து அதோட அனுபவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நன்றி சொல்லும்போது அந்த பிரச்சனையை நம்ம ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணி வெளியே வந்துடலாங்கிற ஒரு பெரிய ஒரு சூட்சுமமான ஒரு ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க தம்பி. ஒரு மனசை ஹேண்டில் பண்றத எப்படிங்கிறத இவ்வளவு சிறப்பா யாராலையும் சொல்லித்தர முடியுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல தம்பி. அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா சிறப்பா எக்ஸாம்பிளோட எங்களுக்கு நீங்க சொல்லி புரிய வச்சிருக்கீங்க தம்பி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோடான 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 நன்றி தம்பி.